வணக்கம். நான் உங்கள் நண்பன் புதியகம், போட்டித் தேர்வுகளின் துணைவன். ஆப்டிடியூட் அடுத்து பார்க்க போகிற டாபிக் டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை. சரி, நேரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவரில் சொல்லலாம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இத்தனை மணி நேரம் வேலை பார்ப்போம் ஒரு நாளைக்கு, அது எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க சரியா. இது எல்லாம் பார்க்குறாங்க, என்னது வேலை இல்லையா, அதுதான் ஒர்க். இது ஒரு பக்கம். இன்னொன்று அதே மாதிரி தான் எத்தனை ஹவர் ஒரு டேயில், இல்லை எத்தனை டேலனாலும் சரி. இப்போது ஒரு நாளைக்கு 2 மணி நேரமும் வேலை பார்க்கலாம், இல்லை தினமும் 4 மணி நேரம் 8 நாளைக்கும் வேலை பார்க்கலாம் இல்லையா. அதனால தான் ஹவர் தனியாக டே தனியாக எழுதணும். இன்ட்டு நம்பர் ஆஃப் மேன்ஸ் ஆர் விமன் டிவைடட் பை அவங்களோட ஒர்க். இந்த ரூலுக்கு பேர் நாம் செயின் ரூல் அப்படின்னு இருக்கும். மொத்தம் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று செயின் ரூல், இன்னொன்று நார்மல் ப்ராப்ளம். இதில் முதலாவது செயின் ரூல். இது எல்லாமே செயின் ரூல் தான். இந்த ஒரு ஃபார்முலா மாதிரி இதை தெரிஞ்சாலே போதும், நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் எந்த சம்மாக இருந்தாலும் சால்வ் பண்ணலாம் சரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் போகலாம். A can do a piece of work in 20 days and B can do it in 30 days. How long will they take to do the work together? A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அதாவது A அப்படிங்கிற பர்சன் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 20 டேஸ், B அப்படிங்கிற ஒரு பர்சன் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 30 டேஸ். அப்படி இருந்ததுன்னா 2 பேரும் சேர்ந்து A + B சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? சரி, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே எந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 10 2 சார் 20, 10 3 சார் 30. அப்புறம் அந்த 2 3யும் அப்படியே தான் வரப்போகுது, 3 1. அப்போ 10 2 சார் 20, 23 சார் 60. அப்போது எல்சிஎம் அப்படிங்கிறது 60. சரி, இந்த 60 எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இவங்க 20 நாளில் வேலை பார்க்குறாங்க, இவங்க 30 நாளில் வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியணும் இல்லையா. அப்படி இருந்தால் தான் நாம் அதை கால்குலேட் பண்ண முடியும். இப்போ எல்சிஎம் 60 அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, மொத்தம் எத்தனை பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா டோட்டலாக இப்போ நமக்கு ஒரு 10 சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க்கு தான் இந்த எல்சிஎம் அப்படிங்கிறது. அப்போ டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது, ஒட்டுமொத்த வேலை அப்படிங்கிறது 60 பார்ட் இருக்குது. இந்த 60 பார்ட்டுங்கிறது இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மொத்தம் 20 நாளில் முடிக்கிறாங்க இல்லையா. ஏ அப்படிங்கிற பர்சன் 20 நாளில் வேலை முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 1 டேக்கு ஏ எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் அப்படின்னா 3 பார்ட் ஆஃப் ஒர்க். ஏன் 3 பார்ட்னு போடுறோம் அப்படின்னா, மொத்தம் 60 பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்குது, அதை இவர் 20 நாளில் முடிக்கிறார். அப்போது ஒரு நாளைக்கு 3 பார்ட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறார். அதே மாதிரி பிக்கு பார்க்குறோம், ஒரு நாளைக்கு இவர் மொத்தம் 30 டேஸில் முடிக்கிறார் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பார்ட் ஆஃப் ஒர்க் முடிப்பாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 பார்ட் ஆஃப் ஒர்க் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 பார்ட் அப்படின்னா மொத்தம் எத்தனை நாளில் இந்த 60 பார்ட் ஆஃப் ஒர்க்கு முடியும்? 60 பார்ட் இருக்குது. ஒரு நாளைக்கு இவங்க 5 பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 5 மணி 2 60, மொத்தம் 12 டேஸில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க 2 பேரும் சேர்ந்து. ஏ மட்டும் சேர்ந்தால் 20 நாளில் முடியும், பி மட்டும் சேர்ந்தால் 30 நாளில் முடியும், 2 பேரும் சேர்ந்தால் 12 நாள்லேயே முடிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த 2வது கொஸ்டின். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 டேஸ். ஏயும் பியும் சேர்ந்து 8 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. பட் ஏ அலாங் கேன் டூ இட் இன் 12 டேஸ். ஏ மட்டும் சேர்ந்தால் அந்த வேலையை 12 நாள் ஆகும். ஹவு மெனி டேஸ் வுட் பி அலோட் டு டேக் டு த சேம் ஒர்க்? ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் கேள்வி சரியா. இப்போது ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 8 டேஸில், ஏ மட்டும் 12 டேஸில். சரி, இப்போ நமக்கு 2 நம்பர் கிடச்சிருச்சு. அப்போ இதுக்கான எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இதில் எது பெரிய நம்பர்? 12 தான் இல்லையா? அப்போது 12 8ஓட மல்டிபிள் பார்த்தோம்னா 8க்கு அப்புறம் அடுத்த ஒரு 8 கூட்டம் அப்படின்னா 16 தான் வரும். அப்போ 12ஓட டிவைட் ஆகாது இல்லையா? அப்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு 12ஓட அடுத்த மல்டிபிள் பார்க்குறோம், அது 24. அப்போ 24 8ஆல் டிவைட் ஆகுமா பார்த்தோன்னா 8 3 சார் 24. அப்போ இதுதான் எல்சிஎம். ஓகேவா? அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டோட்டல் பார்ட். அப்போ டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது மொத்தம் 24 பார்ட்ஸ் இருக்குது. சரி, இந்த 24 பார்ட்ஸில் A + B மொத்தம் 8 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ட் முடிச்சிருக்கணும்? 3 பார்ட் முடிச்சிருந்தா தான் 8 நாளில் 24 பார்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி A வந்து ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடித்தா தான் 12 நாளில் 24 பார்ட் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா B மட்டும் அந்த வேலை எத்தனை நாட்கள் விட்டுப்பார். இப்போ A + B சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 பார்ட், A மட்டும் சேர்ந்தா 2 பார்ட் மைனஸ் 2 பார்ட். அப்போது நமக்கு கிடச்சிடும் இல்லையா? இது A + B, இது மைனஸ் ஏவோடதை கழிச்சிட்டோன்னா B கிடச்சிடும். அப்போ பியோடது எவ்வளோ அப்படின்னா 1 பார்ட்டு தான் ஒரு நாளைக்கு முடிப்பார். அப்போ 24 பார்ட்டை முடிக்கிறதுக்கு நமக்கு 24 நாட்கள் ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின். A can do a piece of work in 10 days. 10 நாளில் முடிச்சிடறாரு A. B can do it in 15 days. Bக்கு 15 days ஆகுது, 15 நாள் ஆகுது. How much does each of them get they finish the work and each rupees 1500. A ஒரு வேலை 10 நாட்களிலும் B அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இவ்வருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக் கொள்வார்? இப்போ 1500 கிடச்சிருக்குன்னா அதை எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு. அப்போ முதல்ல இவங்க எவ்வளோ ரேஷியோவில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியணும் இல்லையா? இப்போ 2 பேருக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10 15. 15ஓட அடுத்த மல்டிபிள் அப்படிங்கிறது 30. அப்போது டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது 30 பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்குது, 30 பங்கு இருக்குது. அதில் ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ப்பார் அப்படின்னா 3 பார்ட் வேலை பார்த்தா தான் 10 டேஸ்லேயே 30 பார்ட் வரும். பி ஒரு நாளைக்கு 15 பார்ட்னா ஒரு நாளைக்கு 2 பார்ட் வேலை பார்த்தா தான் 15 டேஸில் 30 பார்ட் வரும். இப்போ நமக்கு அப்போ இவங்களோட ரேஷியோ எப்படி இருக்குது? 3:2 இருக்குது. அப்போ ரேஷியோன்றதுனால பக்கத்தில் எக்ஸ் போட்டுப்போம், ஏன்னா இது என்ன வேணாலும் வரலாம். 3x 2x. இப்போ 2 பேருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கிது சேர்த்து 1500. அதை எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா இந்த 3xன்றது இவர் அதிகமாக சீக்கிரமே வேலை முடிச்சிடறாரு, அப்போ இவர் அதிகமாக வேலை பார்க்குறாரு. இவர் 15 நாள் ஆகிறதுனால இவர் கொஞ்சம் கம்மியாக தான் வேலை பார்க்குறாரு ஒரு நாளைக்கு. 3x + 2x = 1500. அப்போ 5x = 1500. x = 5னா இங்கே 5 3 15 0 300. எக்ஸோட வேல்யூ 300. அப்போ இவருக்கு எக்ஸுங்கிற இடத்துல 300 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இவருக்கு A அப்படிங்கிற நபருக்கு 900 சம்பளம் கொடுக்கணும், ஏன்னா ஒரு நாளைக்கு அதிகமாக வேலை பார்க்குறாரு. B அப்படிங்கிறவர் எக்ஸுங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 300 அப்படிங்கிறது 600. இவர் ஏவை காட்டிலும் கம்மியாக தான் வேலை பார்க்குறாரு. அப்போ இவங்களோட ஷேரிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1500 ரூபாயை 900 600 அப்படின்னு சொல்லி. சரியா? ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. அடுத்து 4வது கேள்வி. 3 men A, B and C can complete a job in 8, 12 and 16 days. 8, 12 மற்றும் 16 நாட்களில் வேலையை முடிக்கின்றனர். இப்போது A and B together for 3 days 3 நாளைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. தென் B leaves, B போயிடுறாரு, அப்புறம் C இணைகிறாரு. In how many days can A and C finish the work? முதல்ல எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்குன்னு பார்க்கணும். 8, 12, 16 3 பேரும் தனித்தனியாக வேலை பார்த்தாங்க அப்படின்னா 8 நாளில் ஏவும் 12 நாளில் பியும் 16 நாளில் சியும் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ இதில் பெரிய நம்பர் இது 16. இந்த 16 அப்படிங்கிறது 8ஆல் வகுப்படும், ஆனால் 12ஆல் வகுப்படாது. அதனால் அடுத்த நம்பரை பார்க்கணும் 32. அதுவும் 8ஆல் வகுப்படும், 12ஆல் வகுப்படாது. அதனால் அடுத்த நம்பர் பார்க்குறோம் 48. 48 அப்படிங்கிறது 8ஆல் வகுப்படும், 8 6 48, 12 4 48. அப்போ ரெண்டுமே வகுப்படும் இல்லையா? அப்போ நமக்கு டோட்டல் பார்ட் அப்படிங்கிறது இதுதான் எல்சிஎம், அது 48. அப்போ 48 அப்படின்னா ஏவோட ஒரு நாள் பார்ட் அப்படிங்கிறது 6 பார்ட். ஏன்னா அப்போ தான் 6 நாள், ஒரு நாளைக்கு 6 பங்கு வேலை பார்த்தாங்க அப்படின்னா 8 நாளில் 8 6 48 வேலை முடிஞ்சு போயிடும். பியோடது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை 4 பார்ட்ஸ். அப்போ 4 × 12 48. சியோடது பார்த்தோன்னா 16 பார்ட் இருக்குது, மொத்தம் டோட்டலாக 16 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 பார்ட்டு பார்த்தா தான் 16 × 3 அப்படிங்கிறது 48. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல A + B 2 பேரும் செய்கிறாங்க 3 டேஸ்க்கு. A + Bங்கிறது A + B 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 6 + 4 அப்படிங்கிறது 10 பார்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க A and B. இப்போது இவங்க அப்படியே எத்தனை நாள் × 3 டேஸில் 10 × 3 அப்படிங்கிறது 30 பார்ட் ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும்.
ஓகேவா. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 18 பார்ட்டு தான் இருக்குது. ஏன்னா மொத்தமாக எவ்வளவு? 48 பார்ட் அப்படிங்கிறது தான் டோட்டல். இப்போ 2 பேர் சேர்ந்து 30 பார்ட் முடிச்சாச்சு. ரிமைனிங் 18 பார்ட் இருக்குது. அடுத்து யார் போகிறோம் அப்படின்னா பி போயிடுறாரு. அடுத்து யார் வரா? சி செய்கிறார். ஏவோட ஒரு நாள் பார்ட் என்ன? ஏ ப்ளஸ் சி. ஏவோட ஒரு நாள் பாட்டு 6 பார்ட்டு, சியோட ஒரு நாள் பாட்டு 3 பார்ட்டு. அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 9 பார்ட்டு வேலை செய்வாங்க. அப்போ 2 நாளையில் 2 டேஸில் 18 பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ ஏ அண்ட் சி ஆகிய இருவரும் சேர்ந்து அவங்க வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னா 2 நாளில் முடிச்சிடுவாங்க. சரியா? ஆப்ஷன் ஏ. A can finish a job in 20 days. B can complete it in 30 days. ஏங்கிறவர் 20 டேஸ்லையும் பிங்கிறவர் 30 டேஸ்லையும் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. தென் ஒர்க் டுகெதர் அண்ட் ஃபினிஷ் த ஜாப். இஃப் 600 இஸ் பெய்ட் அஸ் வேஜஸ், ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஈச். 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு 600 ரூபாய் கிடைக்குது தினக்கூலி. அதை எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. இப்போ 2 எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது 60 பார்ட் இருக்குது. அப்போ இவர் ஒரு நாளைக்கு 3 பார்ட் வேலை பார்த்தா தான் 20 நாளைக்கு 60 பார்ட் கம்ப்ளீட் ஆகும். இவர் ஒரு நாளைக்கு 2 பார்ட் வேலை பார்த்தா தான் 30 நாளில் 60 பார்ட் கம்ப்ளீட் ஆகும். அப்போ 2 பேரோட ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னா 3:2ங்கிறதுல இருக்குது. இது ஏற்கனவே பார்த்த சம மாதிரி தான். 3x + 2x = 600. 5x = 600. அப்போ x = 600/5. 600/5 போட்டோம் அப்படின்னா 120. எக்ஸோட வேல்யூ 120 அப்படின்னா இங்கே 120 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 × 12 360. அப்போ இவருக்கு 360 ரூபா சம்பளம். இவருக்கு 2 × 120 அப்படிங்கிறது 2 × 120, அது 240 ரூபா. அப்போ இவருக்கு 360 ரூபா சம்பளம், இவருக்கு 240 ரூபா சம்பளம். அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பி தான். 360 240. ஓகே, தேங்க்யூ.